ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் எஃப்எம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான கதை. எப்போவுமே நாம் ட்ரூ ஸ்டோரிஸ், மாரல் ஸ்டோரிஸ், ஃபேமிலி ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்க்காம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேடிக்கையான கதையை பார்ப்போம். இந்த கதையில் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது, கொஞ்சம் என்ன நிறையவே இருக்குது. முழுசாக கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். அதனால் பாதியிலே ஸ்கிப் பண்ணாமல் கதையை எண்டு வரைக்கும் கேளுங்க. உங்கள் என்ஜாய்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. முழுசாக கேளுங்க, நல்லா கவனிங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருத்தன் பேர் கந்தன், இன்னொருத்தன் பேர் கருப்பன். கந்தனோட அம்மா அவனை கூப்பிட்டு அவங்க மாமா ஊருக்கு போய் இந்த கேழ்வரகை கொடுத்துட்டு அரிசி வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. அவனும் தான் ஃப்ரெண்டு கருப்பனையும் கூட்டிக்கிட்டு அவங்க மாமா ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டான். போகிற வழியில் ஒரு சந்தையில் அவங்க மாமாவை பார்த்துட்டான். அங்கே போய் மாமா கிட்ட பேசிட்டு இருந்தான். மாமா, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தோம். நல்ல வேலை உங்களை வழியிலே பார்த்துட்டோம். ஏன்னா ரொம்ப நாளாச்சுல்ல, வீடு எந்த சந்துன்னு மறந்துட்டேன், கொஞ்சம் வழி சொல்லு மாமா அப்படின்னா கந்தன். அவரும் டீட்டெயிலாக வழியை சொல்லிட்டு, சரி மாப்பிள்ள வீட்டுக்கு போங்க, அங்கே பாயாசம் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னாரு. இவனுக்கு ஒரே குழப்பம். பாயாசமா? அது எங்களை பார்த்துக்குமா? சேச்சே, இருக்காது. வீட்டில் மாமி பாயாசம் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை தான் சொல்கிறாரு போல இருக்கு. கூட வந்த கருப்பனுக்கோ வாயில் எச்சி ஊற ஆரம்பிச்சிடுச்சு. சரி வாடா வரசா போன்னு கூட்டிக்கிட்டு போனான். ஒரு வழியாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. நினச்ச மாதிரியே அவங்க மாமி அவங்கள நல்லபடியாக வரவேற்று உட்கார வச்சு, இருங்க மாப்பிள்ள, சந்தையிலிருந்து பழம் வரட்டும், எல்லாம் சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு போயிட்டாங்க. பாயாசத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவனுங்க, ஆஹா மாமா பழம் வாங்கிட்டு வருவார் போல இருக்கு, அதையும் ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது தான் அப்படின்னு பிளான் போட்டானுங்க. சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்தில் மாமாவும் வந்துட்டாரு. அவர் வந்த நிமிஷத்துல இருந்து இதோ இப்போ தருவாங்க, அப்போ தருவாங்க பாயாசத்தையும் பழத்தையும் எதிர்பார்த்தானுங்க. மாமியும் சாப்பிட கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடு என்னமோ சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் இவனுங்க லாஸ்ட்டில் பாயாசமும் பழமும் கொடுத்தா சாப்பிட முடியாமல் போயிட போகுது அப்படின்னு சாப்பாட்டை கொஞ்சமாக வச்சுக்கிட்டு போதும் போதும்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. மாமாவோ, ஊச்சப்படாமல் சாப்பிடுமாப்ல, இது உன் வீடு மாதிரி, இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டுக்கோன்னு சொன்னார். இல்லை மாமா, இதுக்கு மேலே சாதம் போட்டுக்கிட்டா மிச்சம் மீந்துடும் மாமா அப்படின்னா. மிச்சம் மீந்தா என்ன மாப்பிள்ள, நம்ம வீட்டில் தான் உலக்கை இருக்கே, நீங்கள் கவலைப்படாமல் சாப்பிடுங்க மாப்பிள்ளன்னு சொன்னார். உடனே இவனுங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ, சாப்பாடு மிச்சம் வச்சா உலக்கையிலே அடி விழும் போல இருக்கே, இவங்க பாயாசம் வேற கொடுக்குறான்னாங்க, எப்போதான் கொடுப்பாங்களோன்னு புலம்பிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானுங்க. இதுக்கு நடுவில் மாமாவோட காதில் வேலைக்காரன் வந்து ஏதோ சொல்ல, மாமா டென்ஷன் ஆயிட்டு, விருந்தாளியை பிடிச்சி கட்டுறா, சீக்கிரம் போடா பிடிச்சி கட்டுறான்னு கத்தினாரு. உடனே இவனுங்க, ஐயோ நாம தான் இப்போ விருந்தாளியாக வந்திருக்கோம், என்ன தப்பு பண்ணமோ தெரியலையே, கட்டி போட சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சி, டே ஓடுறா ஓடுறான்னு ஓட்டம் பிடிச்சவனுங்க தான் அவங்க வீட்டுக்கு போய் தான் நின்னானுங்களாம். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, இப்போ புரியும் பாருங்க. ஃபஸ்ட்டு அவங்க மாமா பாயாசம்னு சொன்னது அவர் பொண்டாட்டிய பேர் பாயாசம், அதான் வீட்டில் பாயாசம் இருக்குன்னு சொன்னார். செகண்டு அவங்க மாமி பழம்னு சொன்னது அவங்க மாமாவை, அவங்க மாமா பேர் பழம், அதான் சந்தையிலிருந்து பழம் வரட்டும்னு சொன்னாங்க. இது என்னடா வித்தியாசமான பேராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கரெக்டா? அப்படி நினச்சா உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து உலக்கைன்னு சொன்னல, அது என்ன? அவங்க வீட்டு நாய். சாதம் மிச்சம் மீந்தா நாய்க்கு போட்டுடலாங்கிறதா தான் அவர் உலக்கை இருக்குன்னு சொன்னார். அப்புறம் விருந்தாளிங்கிறது அவங்க வீட்டு எருமை, அது கட்டு அவுத்துக்கிட்டு ஓடி போனதை அவங்க வேலைக்காரன் அவர்கிட்ட சொல்ல அவரும் டென்ஷன் ஆகிட்டார். பாவம் மனுஷன். யார் பாவம்னு நினைக்கிறீங்க? இந்த பழமா? சிச்சி அந்த மாமாவா? இல்லை, இது எதுவுமே தெரியாமல் தலை தெறிக்க ஓடினானுங்களே அவனுங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேடிக்கையாக தொடர்ந்து கதை வேணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கதையில் மீட் பண்ணலாம். பாய்.